தனக்கான பட வாய்ப்புகளை லைகா தடுக்க நினைப்பதாக தற்பொழுது நடிகர் விஷால் உயர்நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு ஒன்றை முன்வைத்திருக்கிற அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணா, நடிகர் விஷாலினுடைய இந்த குற்றச்சாட்டு குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம். தனது விஷால் பிலிம் ஃபேக்டரி பட தயாரிப்பு நிறுவனத்திற்காக சினிமா பைனான்சியர் அன்பு செழியனிடம் நடிகர் விஷால் பெற்ற 21,29,00,000 ரூபாய் கடனை லைகா புரொடக்ஷன் நிறுவனம் ஏற்றுக்கொண்டு செலுத்தியது. அந்த தொகை முழுவதும் திருப்பி செலுத்தும் வரை விஷால் பட நிறுவனத்தின் அனைத்து படங்களின் உரிமைகளும் லைகா நிறுவனத்திற்கு வழங்க வேண்டும் என்ற ஒப்பந்தத்தை மீறி வீரமே வாக சூழம் என்ற படத்தை வெளியிடுவதாக விஷால் பட நிறுவனத்திற்கு எதிராக லைகா நிறுவனம் வழக்கு ஒன்றை தொடர்ந்தது. இந்த வழக்கில் 15 கோடி ரூபாயை டெபாசிட் செய்யவும் சொத்து விவரங்களை தாக்கல் செய்யவும் தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை இரு நீதிபதிகள் அமர்வும் உறுதி செய்து உத்தரவிட்டது. இந்த வழக்கு நீதிபதி பி.டி. ஆஷா முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது விஷால் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் அரவிந்த் பாண்டியன் வாங்கிய கடனை திரும்ப செலுத்தவில்லை என லைகா நிறுவனம் தன் மீது அவதூறு பரப்பி தனக்கான பட வாய்ப்புகளை தடுக்க நினைப்பதாகவும் குற்றச்சாட்டுகளை அடுக்கடுக்காக வைத்திருந்தார். மேலும் லைகா நிறுவனத்தை தவிர வேறு எந்த நிறுவனத்திடமும் தான் கடன் பாக்கி வைக்கவில்லை என்றும் விஷால் தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டது. எனவே தனக்கு செலுத்த வேண்டிய ஜிஎஸ்டி தொகையை லைகா நிறுவனம் செலுத்தவில்லை எனவும் அதற்காக அவர்கள் சொத்துக்களை முடக்க கோரி வழக்கு தொடர்ந்துள்ளதாகவும் விஷால் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் தனக்கும் லைகா நிறுவனத்திற்கும் இடையே நடைபெற்ற பண பரிவர்த்தனை கணக்கு தணிக்கையாளரை நீதிமன்றம் நியமிக்க வேண்டும் எனவும் விஷால் சார்பில் ஒரு கோரிக்கையானது வைக்கப்பட்டது. இது குறித்து லைகா நிறுவனம் விளக்கம் அளிக்க உத்தரவிட்ட நீதிபதி வழக்கின் விசாரணையை ஜனவரி 22ஆம் தேதிக்கு தள்ளிவிட்டு உத்தரவிட்டிருக்கிறார். திவ்யா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.